ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல ஏஷியா கப் ஃபைனல் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தானை நான் ப்ரிவியூ பண்ண போறேன். இப்ப இந்த ப்ரிவியூக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாவே இந்தியா அந்த ஜெயிக்கிற கதவு கிட்ட வந்தா அவ எல்லா மேட்சும் ஜெயிச்சுன்னு வந்திருந்தாலும் ஒரு சில பேருக்கு அந்த கடைசி சமயத்துல ஒரு ஒரு ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன், ஒரு சில பேருக்கு சந்தேகம் வரும். இந்த ஒரு விஷயம் நடந்தா என்ன ஆகுதுன்னு. நான் எப்பயுமே என்ன யோசிச்சுருக்கேன்னா, ஒரு டீம் இவ்ளோ நன்னா கன்சிஸ்டன்ட்டா பண்றதுன்னா, அவ அந்த அந்த ஜெயிக்கிற கதவை கிட்ட வந்துட்டு அப்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சா, ஒரு ரசிகர்களா நம்ம அவ கிட்ட நம்ம ஒரு மரியாதை குடுக்காத இருந்திருப்போம் அக்கார்டிங் டூ மீ. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த டீம் இவ்ளோ நன்னா பண்ணி மேட்ச்சே தோக்காத இந்த ஃபைனலுக்கு வந்திருக்குன்னா, அந்த மரியாதைய குடுக்கணும்னா, இந்த மேட்ச்ச நீ ஜெயிப்பேன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ that is why in whatever final that India have got to நான் எப்பயுமே not only because ஒரு சென்டிமெண்ட்னாலையும் நான் சொல்றேன், ஆனா அவ அந்த மாதிரி ஜெயிச்சிருந்திருக்கா, அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதுனாலதான் நான் இந்தியா ஜெயிப்பான்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், இது நிறைய பேர் ஒரு பயத்தால சந்தேகம் படுவா, எல்லாருக்குமே இந்தியா ஜெயிக்கணும்னு தான் ஆசை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மேட்சுக்கு முன்னாடி இது நடந்தா என்ன ஆகும், இந்த லா ஆஃப் ஆவரேஜஸ்ன்னு அந்த மாதிரி அந்த ஒரு இது நான் என்ன சொல்றேன்னா, பூரா அந்த நம்பிக்கை அந்த டீம் மேல வச்சா they deserve that for the kind of performances they have put in. நம்ம என்ன கிடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா அவ கிரிக்கெட் விளையாடுற இதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கா இருந்திருக்கா இந்தியா. அப்புறம் இப்ப இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ன்னு வந்தாலே இது இன்டேர் ப்ரெஷர் இந்தியா மேலதான் இருக்கு. ஏன்னா இந்தியா ஜெயிச்சா ஸ்டேட்டஸ் கோ இஸ் மெயின்டைன்ட், பாகிஸ்தான் ஜெயிச்சா அவ வருஷ கணக்குக்கு நம்ம அந்த ஜெயிச்சிட்டோம்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த இந்தியா பிளேயர்ஸும் மனுஷா தான். இந்த ஒரு ஐ திங்க் 2014க்கு அப்புறமா ஒரு 17 தடவை விளையாடிருந்திருக்கா. இந்தியா 13 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு, பாகிஸ்தான் 4 தடவை தான் ஜெயிச்சிருந்திருக்கு. There's one no result also, which in my view, if the match was completed, India would have won. ஸோ அந்த கேஸ்ல எவ்வளோ தடவை இப்ப 7 தடவை வரிசையா ஜெயிச்சாலுமே இந்தியா மேலதான் ப்ரெஷர் இருக்கு. ஸோ தேர் ஆர் 2 கான்செப்ட்ஸ். ஒன் திங், இப்ப ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் கிட்ட ஏதாவது ஒரு மேட்ச்ல தோத்தா, பைலான் will be from outside. பாரு கை கொடுக்கல, நீ இந்த நடந்தது பாருன்னு பைலான் will be from outside, from people from Pakistan and people from rest of the world also. அப்புறம் இந்தியன் ஃபேன்ஸ் டேந்தும் நமக்கு அதாவது எல்லாருக்குமே உறுத்தும். ஏன்னா எவ்வளவு தடவை பாகிஸ்தானை ஜெயிச்சாலுமே அடுத்த தடவை ஜெயிக்கணும்னு எல்லாருக்குமே இருக்கும். அது அந்த ஒரு உறுத்துற ஃபீலிங் வந்தோடனே ஒரு சில சமயத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசிடலாம். இப்ப அந்த பிளேயர்ஸும் மனுஷா தானே. இப்ப வரிசையா ஜெயிச்சுட்டே போனா ஒரு மேட்ச் கூட தோக்க கூடாதுன்னா தென் இட் இஸ் சச் அ ப்ரெஷர் விச் இஸ் பியாண்ட் கிரிக்கெட். அதனாலதான் நான் திருப்பியும் சொல்றேன், நான் இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நான் ஒரே மாதிரி தான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு வரிசையா இந்த பிளேயர் எல்லாருமே ஜெயிச்சுன்னு போயிருந்திருக்கா. T20ல 38 மேட்ச்ல 35 விக்டரி. இந்த லாஸ்ட் 30 கம்ப்ளீட்டட் இன்டர்நேஷனல்ஸ் இன் ஒயிட் பால் கிரிக்கெட், ஐ திங்க் 29 வின்ஸ். ஸோ அந்த கேஸ்ல ஒரு டீம் மேட்ச் தோத்தா there should not be such a pylon when there has been such a results that has been maintained. ஸோ நான் திருப்பியும் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், வெளியில இருக்கிற பைலான்ல இருந்து நம்மளுமே வி ஷுட் நாட் ஆட் ஆன் டு இட். நம்ம இந்த பிளேயர்ஸ் பக்கத்துல ஒரு சப்போர்ட்டா நின்னோம்னா என்ன ஆனாலுமே அந்த வெளியில இருக்கிற பைலான் அவ்வளோ இட் வில் நாட் பி சச் அ பிக் திங். ஸோ அதுதான் ரிக்வெஸ்ட். இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். இப்ப இந்தியாவோட பிளேயிங் லெவன்னா போன மேட்ச்ல இருந்து அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா வெண்ட் ஆஃப் த ஃபீல்டு. ஸோ நான் 4 பிளேயிங் லெவன் வச்சிருந்திருக்கேன். ஒரு பிளேயிங் லெவன் எவ்ரி ஒன் இஸ் ஃபிட். ஒன்னு if there is no அபிஷேக் சர்மா, then no ஹர்திக் பாண்டியா, இல்ல 2 பேருமே ஃபிட் இல்லைன்னா 4வது பிளேயிங் லெவன். இப்ப முதல் 11 எப்படி போகும்னா, அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா 6, அக்ஷர் பட்டேல் 7, அஷ்தீப் சிங் 8, பும்ரா 9, குல்தீப் யாதவ் 10, வருண் சக்கரவர்த்தி 11. ஸோ எல்லாருமே ஃபிட்டா இருந்தா, இப்ப ஒருவேளை அபிஷேக் சர்மா ஃபிட்டா இல்லைன்னா அவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஏன்னா சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இறக்கிட்டா சிவம் தூபே நம்பர் 5 கொண்டு வரலாம். அப்படியே அந்த மாதிரி டீம் போயிடும். இன்னும் ஒரு என்ன அட்வான்டேஜும் அமையும்னா, இந்த இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் வந்துட்டதுனால இப்ப அவ ஒரு நம்பர் 1 ஸ்பின்னர்னு பேட்டே கொடுக்கறா. அவர் லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா பவுலிங்கே போடுறது கிடையாது.
அப்புறமா இப்ப சைம் அயூப் திருப்பி 2வது ஓவர் போட்டார்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு பாதர் இந்தியா. யூ ஒன்லி காட் அப்ரார் அஹ்மத். ஒரு வாய்ப்பு இருக்கு, மேபி தேர் இஸ் அ லெஃப்ட் ஹேண்டர் தென் இஃப் ஹி கோஸ் ரன்ஸ் தே மே நாட் பி அஸ் வில்லிங் டு பவுல் ஹிம். அதனால தான் இந்தியாவுக்கு அந்த அட்வான்டேஜும் அமையும், வெதர் அபிஷேக் சர்மா பிளேஸ் ஆர் சிவம் துபே பிளேஸ். ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா இப்ப நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன், இப்ப 3 ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு சொல்லியிருந்திருக்கேன். இப்ப என்ன நடக்கும்னா ஹர்திக் பாண்டியா முதல் ஓவர் போடுறதுக்கு பதிலா ஹர்ஷ்தீப் சிங் போடுவார். அதே இந்த ஸ்பின்னர் டெம்ப்ளேட் தான் போவா. சிவம் தூபையும் பவுலிங் போடுறதுக்கு இருக்கு. ஸோ அந்த கேஸ்ல வந்து அபிஷேக் சர்மா விளையாடுவார். ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா ஆர் ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா நியூ பால் காம்பினேஷன்னா நான் வந்து எதை பிக் பண்ணுவேன் தான் நான் நினைப்பேன். ஐ வுட் வியூ ஹர்திக் பாண்டியாஸ் கான்ட்ரிபியூஷன் மோர் அஸ் அ பேட்ஸ்மேன் இன் திஸ் கேஸ். அப்புறமா தூபே 3 ஸ்பின்னர்னா பிரச்சனையே கிடையாது, ஈவன் இஃப் ஹர்திக் பாண்டியா இஸ் நாட் தேர். அதுக்கப்புறமா நோ அபிஷேக் சர்மா, நோ ஹர்திக் பாண்டியான்னு இந்த 11 வந்ததுன்னா சஞ்சு சாம்சன் ஓப்பனிங், சிவன் தூபே நம்பர் 5, ஜிதேஷ் சர்மா நம்பர் 6, பவுலிங் அட்டாக் அதே மாதிரி இருந்துடும். நான் சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங்கை ஹர்ஷ்தீப் சிங் ரிப்ளேசஸ் இம் இன் தட் காம்பினேஷன் அவ்வளோ மிஸ் பண்ண மாட்டா. அபிஷேக் சர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் இல்லாட்டாலுமே இந்த பேட்டிங் லைனை பார்க்கறதுக்கு நன்னா தான் இருக்கு. ஸோ எந்த இன்ஜுரி எந்த இது கன்சர்ன் வந்தாலுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் திஸ் டீம் லுக் செட் டு வின் திஸ் மேட்ச் அண்ட் லிஃப்ட் த ஏஷியா கப். ஸோ அப்படிதான் நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் ஐ வுட் விஷ் ஃபார் த ஃபுல் ஸ்ட்ரென்த் 11 டு பி அவைலபிள். ஏன்னா அபிஷேக் சர்மா ஹர்திக் பாண்டியா ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ். ஆனா இன்ஜூர் ஆனாலுமே இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்ல இருக்கிறதுக்கு வந்து இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ் தட் இந்தியா காட்டி எனக்கு என்னமோ யாரு விளையாடினாலுமே இந்தியா வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிடுவோம். இப்ப பாகிஸ்தானோட டீமுக்கு போலாம். நிறைய பேர் இவா மட்டும் பண்ணல, நிறைய பேர் என்ன பண்ணிருக்கான்னா பவர் பிளேல மினிமம் 2 வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் சீமர்ஸ போடணும், தட் கேன் கெட் சீம் மூவ்மெண்ட். எந்த டீமும் இந்தியா கிட்ட விளையாடினாலுமே இப்ப ஸ்ரீலங்கா போன மேட்ச் 2 சீமன் விளையாடினா, ஆனா சமீராக்கு 2வது ஓவர் கொடுக்கறதுக்கு பதில தீக்ஷனாக்கு கொடுத்தா. நான் தான் என்னோட பாகிஸ்தான் 11 ஃபார் நவ் எப்படி இருக்கும்னா ஃபக்கர் ஜமான், சஹிப் ஜாதா ஃபர்ஹான் டு ஓப்பன் த பேட்டிங், சைம் அயூப் ஆர் ஹசான் நவாஸ் நம்பர் 3, முகமது ஹாரிஸ் நம்பர் 4. சல்மான் ஆகா வந்து அவர் ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடல, ஆனா கேப்டன்ஸ் விளையாடி தான் ஆனும். ஃபஹீம் அஷ்ரஃப் 6, முகமது நவாஸ் 7, ஷஹீன் ஷா அஃப்ரீதி நம்பர் 8, முகமது வசீம் ஜூனியர் 9, ஹாரிஸ் ரவுஃப் 10, அப்ரார் அஹ்மத் 11. இப்ப இதனால எனக்கு புரியவே இல்லை, இந்த முகமது ஹாரிஸ் வந்து சாதாரணமா மேலதான் விளையாடுவார், அவரை பதக்கிட்டு இந்த உசைன் தலத்தை இறக்குறா. அவர் வந்து ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி நான் பார்த்ததே கிடையாது. அவரை இறக்குறா நம்பர் 4ல, அதுவும் இந்த 93 ஃபார் 1 இருக்கிறச்சு ஹாரிஸை பதக்கிட்டு அவரை இறக்கினா. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா முகமது வசீம் ஜூனியர் பவர் பிளேலையும் போடலாம், ஷஹீன் அஃப்ரீதி, முகமது வசீம் ஜூனியர், ஹாரிஸ் ரவுஃப் போட்டு ஸ்பின்னரை வந்து பவர் பிளேலேயே கொடுக்க வேண்டாம். போன மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடி வாங்கிட்டதுனால அப்ரார் அஹ்மதை பவர் பிளேல கொண்டு வராதா இருந்தது. என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான். ஒருவேளை இப்ப சைம் அயூப் வந்து பேட்டிங் இஸ் நாட் டன் வெல், அதனால தான் ஹசான் நவாஸ் அவரும் இஸ் அ குட் யங் பிளேயர், ஒன் ஆஃப் சைம் அயூப் ஆர் ஹசான் நவாஸ் யோசிக்கிறாளான்னு பார்க்கணும். ஆனா இப்ப சைம் அயூபோட பவுலிங்கா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வசீம் ஜூனியர் விளையாடாத இருந்தா க்ளோஸ். ஸோ அதை பத்தி தான் நான் சொல்லுவேன். வேற யாருமே உள்ள வர முடியாது. ஒன்லி சேஞ்ச் சல்மான் ஆகா வந்து கேப்டன். ஸோ அவருக்கு இஃப் ஹி வாசன்ட் த கேப்டன் மேபி குஷ்தில் ஷா ஹெட் ஆஃப் விமென் சொல்லியிருக்கலாம். ஆனா கேப்டன்னால அவரையும் டீமை ஒட்டி எடுக்க முடியாது. ஸோ என்னதான் காம்பினேஷன் இருக்கும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்னேன், இது வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானை வரிசையா ஜெயிச்சு இருந்திருக்கா. பாகிஸ்தான் வந்து ஒரு கம்ப்ளீட்டாவது பண்ணணும்னா கிரிக்கெட்டை பத்தி யோசிச்சு மேட்சை விளையாடணும். எதுக்கு எடுத்தாலும் இப்ப போன 2 மேட்ச் பார்த்துருக்கோம், கிரிக்கெட் அத்தோட வேற எல்லாமே பண்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி பண்ணா ஸ்ட்ராட்டஜி ஒரு என்ன சொல்றது, கரெக்டான ஆள் பிளேயிங்ல வந்து விளையாடல, கரெக்டான பேட்டிங் போய் ஸ்ட்ரக்சர் பண்ணல. அந்த மாதிரி இருந்தா கம்பீட் கூட பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஆல் ஐ அம் கோயிங் டு சே ஆன் தெம். அவ வந்து ஒரு 2வது ஃபாஸ்ட் பவுலர், என்ன சொல்றது 3வது ஃபாஸ்ட் பவுலர் இந்த டீம் விளையாடியே ஆனும், இல்லைன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்ப வந்து பிளேயிங் 11 கம்பேரிசன் போயிடலாம். இப்ப எந்த 11 பார்த்தாலுமே ஆல் த 4 11s சஜஸ்டட் ஃபார் இந்தியா. இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு வந்து அந்த ஒரே 11ல வந்து இந்தியாஸ் பேட்டிங் சூப்பர் சீட்ஸ் பாகிஸ்தான்ஸ் பேட்டிங். அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா இல்லாட்டாலுமே இந்தியா காட் பெட்டர் பேட்டிங். பவுலிங்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் வந்து அவ 100 ஃபாஸ்ட் பவுலர் விளையாடுவாளான்னு தெரியல.
விளையாடினா பவர் பிளேல வந்து இப்ப Ashdeep Singh and Bumrah would be a better combination than Hardik Pandya and Bumrah. ஆனா இந்தியாவும் இந்த 3 பேர் விளையாடினா it will be good for them. பாகிஸ்தான் வந்து இந்த 3 பேர் விளையாடினா நான் திருப்பியும் சொல்றேன், நான் எல்லாருக்கிட்டுமே நான் சொல்லியிருந்திருக்கேன், பாகிஸ்தான் have got 3 outright fast bowlers to bowl in the power play. இந்தியாவுக்கு வந்து 2 பேர் இருப்பா. ஹர்திக் பாண்டியா வந்து அந்த டே என்ன பண்ணுவேன்னு தெரியல, பட் இஸ் a good bowler. ஸோ பாகிஸ்தான் have got 3 outright fast bowlers. ஆனா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து இந்தியா கிட்ட யாருமே கிட்டக்கே வர முடியாது. ஸோ பேட்டிங் they have got இது bowlingலுமே ஓவரால் ஐ திங்க் இந்தியா have got this. ஸோ இந்தியா will go on to win this match and lift the Asia Cup நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மை ஒப்பீனியன் வாட்சர்ஸ்.